அத்திவரதர் கோவிலுக்கு வந்து போயிருக்க சொல்ல ஃபஸ்ட்டு தாயாரை தான் நாங்கள் போய் பார்த்தோம். பெருமாளையும் பார்ப்பாங்க, ஆனால் ஃபஸ்ட்டு தாயாரை தான் பார்த்தோம். கோவிலை ஓப்பன் பண்ணோன்னே எல்லோரும் செம்ம ஸ்பீடாக ஓடினாங்க. அவ்வளோ மூச்சு வாங்குச்சு எனக்கு இந்த வீடியோ எடுக்க சொல்லலாம். லக்ஷ்மி தாயாரை பார்க்குறதுக்கு நாங்கள் வெயிட் பண்ணி நின்று பார்த்துட்டு போனோம். இன்னும் ஓப்பன் பண்ணல பாருங்க. வெயிட் பண்ணி சாமியை பார்த்துட்டோம். மூலஸ்தானத்தை எடுக்க முடியல, வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. காஞ்சிபுரமில் இருக்கிற பெருமாள் கோவிலில் ஃபஸ்ட்டு தாயாரை தான் பார்த்தோம். இங்கே பாருங்க, அந்த காலத்தில் எழுதி வச்சுக்கிறது. அப்புறம் வெளியே வந்தால் அந்த மாதிரி மண்டபம் இருந்தது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், அவ்வளோ அழகாக இருந்தது இந்த கோவில். கண்டிப்பாக நீங்கள் காஞ்சிபுரம் சைடு இருந்தீங்கன்னா போய் பாருங்கள். அவ்வளோ தூண்லாம், அவ்வளோ சிற்ப வேலைப்பாடுகள்லாம் அவ்வளோ அழகாக இருந்தது பாருங்கள். எவ்வளோ இதெல்லாம் பார்க்க சொல்ல மனசுக்கே நிம்மதியாக மன நிறைவாக இருந்தது. கல்லுலாம் பாருங்கள் எப்படி தான் கட்டியிருப்பாங்கன்னு தெரில. அந்த காலத்தில் பயங்கரமாக கட்டியிருக்காங்க பாருங்கள். உள்ளவும் நிறைய மரம் இருந்தது. தூண்லாம் பாருங்கள் அவ்வளோ நீட்டாக போயினே இருந்தது. நாங்கள் லைனில் வந்து பெருமாளை பார்க்குறதுக்கு நின்று இருந்தோம். க்யூவில் வந்து பெருமாளை பார்க்குறதுக்கு நின்று இருக்கோம். அவ்வளோ அழகாக இருந்தது. அழகாக லைனாக இது பண்ணுறதுக்கெல்லாம் கட்டி சாமியை வெயிட் பண்ணி பார்க்குறதுக்கெல்லாம் அவங்களுக்கு காவல் தெய்வமாக இருப்பாங்களோ அவங்க சிலையும் பெருசு பெருசாக வச்சுருந்தாங்க. இப்போ வந்து நாங்கள் நரசிம்மர், லக்ஷ்மி நரசிம்மர் அவங்கள வந்து பார்த்து தரிசனம் பண்ணோம் கீழே. இது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் அந்த மாதிரி மாடியில் டைப்பில் இருந்தது இந்த கோவில். அந்த காலத்துலேயே அவ்வளோ பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க இந்த கோவில். கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு வரணும். இங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் மேலே ஃபஸ்ட்டு மாடியில் பெருமாளை பார்க்குறதுக்கோசம் ஏறுறாங்க. நாங்களும் ஏறி போனோம். பாருங்கள் எவ்வளோ பேர், அவ்வளோ கூட்டம். அழகாக இங்கே பாருங்க கல்லெல்லாம் எப்படி முதல் மாடியில் பதிச்சிருக்காங்க. அப்போ இருந்த அந்த காலத்தில் பெயிண்ட் பண்ண பெயிண்டிங்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. பெருமாளை வந்து அவ்வளோ தத்ரூபமாக வரைஞ்சிருக்காங்க. எல்லாமே போயிட்டுருக்கு கலர், ஆனால் நல்லா இருக்குது. பெல்லும் பெருசாக இருந்தது அங்கே. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பெருமாள் உள்ள அப்போ வச்ச கல்வெட்டு இதெல்லாம் அப்போ அடித்தது போல இருக்குது. இங்கே ஒரு வெண்கலத்தில் ரெடி பண்ணியிருக்காங்க பெருமாளை. இங்கே பாருங்கள் மூலவர் இப்படி தான் இருந்தார். அப்புறம் வந்து இங்கே வந்து சாமியை பார்த்து வெளியே வந்து தங்கபல்லி இருந்தது. அந்த தங்கபல்லியை வந்து தொட்டுட்டு நாங்கள் வந்தோம். அவ்வளோ அழகாக இருந்தது கோவில், பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் காஞ்சிபுரம் பக்கத்தில் இருந்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அவ்வளோ உங்களுக்கு சிற்பம், அந்த கோவில் அது மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக போய் பாருங்கள். சூப்பராக இருக்குது இந்த